மணியோஷ வந்தினவன ரெண்டு கைய தலைக்கு மேல கூப்பி குரு தியானம். கண்ணை மூடி தயவு செஞ்சு மணியோசம் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு கையில இருக்க பூவை கையில வச்சுக்கிட்டு தலைக்கு மேல கூப்பி ஐஸ்வர்யவராகிய குருவா பவச்சு. எந்த பூஜையும் தொடங்குறதுக்கு முன்னாடி குரு வந்தனம் இருக்கணும். அதனால குரு தியானம். கண்ணை மூடி பண்றதுக்கு பேரு தியானம். கண்ணை திறந்து பண்றதுக்கு தான் பிரார்த்தனை. கண்ணை மூடி பண்ணா நல்லது. மனம் ஒன்றி நிறைய எதிர்பார்ப்புகளோடையும் மன சங்கடத்தோடையும் இதுக்கு போனா நான் இதான் இருக்குமா அப்படின்னா வந்துருப்பீங்க. அதனால மனம் ஒன்றி ஜெபம் பண்ணுங்க. கையை கீழே இறக்கிக்கங்க. இதே கமலத்துக்கிட்ட வச்சு கண்ணை திறந்து ஐஸ்வர்யவராகியோட முகத்தை பார்த்து நமக்கு நிறைய வேண்டுதல்கள்லாம் இருக்கும். ஸோ அதுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். கையை கீழே இறக்கிக்கங்க. நம்மளுடைய அண்டையெல்லாம் உற்றார் உறவினர் தூரதேசத்துல உள்ளவா கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும், குழந்தை பேர் கிடைக்கணும், ஸோ வியாபாரம்லாம் நல்லா விருத்தி ஆகணும், மனசங்கடத்திலிருந்துலாம் எல்லாரும் வெளியில வந்து நல்லபடியா சுபிட்சமா இருக்கணும். பொது நல பிரார்த்தனை. உங்களுக்கெல்லாம் இந்த 2 நாளா நிறைய நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. மதுரையில் நிதிஷ்குமாருங்கிற ஒருத்தர் வந்து விபத்துக்குள்ளாகி அவரோட இதயத்தை வந்து அறுவை சிகிச்சை செஞ்சு 2 மணி நேரத்தில் தஞ்சாவூரில் பால்ராஜுங்கிற ஒருத்தருக்கு அந்த இதயத்தை வந்து பொருத்தியிருக்காங்க. அந்த பால்ராஜ் யாரும் இல்லை, என்னோட மைத்துனர். அவர் இப்போ பூரண நலம் பெற்று ஹாஸ்பிட்டலில் இருக்க. நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சு அந்த நிதிஷ்குமாரோட ஆன்மா நல்லபடியாக சாந்தி அடையும். அவங்க குடும்பம் வந்து நல்லா அந்த இழப்புலேருந்து வெளியில் வந்து அவங்க சுவாமி இன்னும் நிறையா அவங்களுக்கு அருளாசி புரியணும். அந்த இதயம் வந்து பொருத்தின அவரும் அவரோட குடும்பத்தாரும் சுபிட்சமாக இருக்கணும்னு நல்லபடியாக வேண்டிப்போம். அதையும் தாண்டி இன்னைக்கு ஆலயத்துக்கு புதிதாக வருகை தந்துள்ள கமலாநிகேதன் பள்ளி பிரின்சிபல் மேம் மாலா சிவகுமார் அவங்களையும் வந்து நல்லபடியாக நம்ம கோயிலுக்கு முதல்ல நம்ம டிவோட்டியெல்லாம் பார்க்க, நம்ம அம்பாவை பார்க்க வந்திருக்காங்க. அது மாதிரி இன்னும் நிறைய பேர், குமாரவேல் அண்ணா, மணிகண்டன் அண்ணா, இன்னும் பேர் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும்னு ஐஸ்வர்யவராகிட்ட விண்ணப்பம் வச்சு 2 கையை கூப்பி அந்த குடும்பம் சுபிட்சமாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு 1 நிமிஷம் கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணுவோம்.
ரெண்டு கைக்கு